இந்த ஒரு மீட்டிங்காக நம்ம எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம்ல. அண்ணா பசிக்குதுண்ணா, ஏதாச்சும் காசு இருந்தாக்குண்ணா. இவன் வேற நேரங்காலம் தெரியாமல். டேய் போடா. ஏண்டா தம்பி நில்லுப்பா. ஏய் என்ன பண்ணுற? இந்தா வச்சு. தேங்க்ஸ்க்கா. டேய் அஜய் 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 உன் பின்னாடி தானே வரான். சுற்றி போட்டவா? டேய் வாடா வாடா. டேய் பின்னாடி இருக்கான சுரா சுரா. டேய் பின்னாடி வராத. டேய் பசிக்குதுண்ணா, ஏதாச்சும் காசு இருந்தாக்குண்ணா. காசு இல்லை போடா. என்ன மச்சான், ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணியா? இந்த காலத்தில் படித்த படிப்புக்கு எங்கடா வேலை கிடைக்குது? அம்மாவோட மெடிக்கல் செலவை நினச்சா பயமாக இருக்குது. கவலைப்படாத மச்சான், சீக்கிரமே ஜாப் கிடைச்சிரும். அம்மா சொல்லுமா. மாத்திரை மருந்துலாம் என்னோட முடியுதுப்பா. வரும்போது காசு இருந்தா வாங்கிட்டு காசுலாம் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். வரப்போ வாங்கிட்டு வரேன். பார்த்து பொறுமையா. ரொம்ப பசிக்குதுண்ணா, காசு ஏதாச்சும்ண்ணா. டேய் தம்பி, உனக்கு என்ன பசிக்குதா? சரி வா, சாப்பாடு வாங்கி தரேன். சாப்பாடுலாம் வேணாண்ணா, காசு இருந்தால் மட்டும் கொண்டா. உண்மையாக சொல்டா, உனக்கு எது காசு? டேய் சொல்கிறா. இல்லைண்ணா, நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள்ண்ணா, அதான் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலான்னு. அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ? இல்லைண்ணா, நிறைய பேர்கிட்ட வேலை கேட்டேண்ணா, யாருமே கொடுக்கலண்ணா. இப்போ என்னடா, புடவை வாங்க காசு இருந்தா இனி இப்படி பண்ண மாட்டில? கண்டிப்பாக பண்ண மாட்டேண்ணா. இவ்வளோ காசுலாம் வேணாண்ணா. புடிடா, போய் உங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடு. உங்கள் பேரை விளாசமாக கொண்டா, சம்பாதிச்ச அப்புறம் குத்துடுறேன். அதெல்லாம் வேணாண்டா தம்பி, நீ சம்பாதிச்ச அப்புறம் இதை மாதிரி கஷ்டப்படுறவங்களை பண்ணு, சரியா? கண்டிப்பாக பண்ணுவேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி போயிட்டு வா. லூசாடா நீ, காசு அந்த பையன்ட்ட கொடுத்துட்ட. இப்போ அம்மாவுக்கு மெடிசன் எப்படி வாங்குறது? விடு மச்சான், நமக்கு இருக்கவே இருக்கானுங்க பசங்க, கேட்டால் கொடுக்காமையா போயிடுவானுங்க. மா, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கம்மா, கண்ணை மூட. ஒழுங்கா கண்ணை மூடுமா. இரு, 1 2 3 டன்டட. எப்படி உனக்கு பிடிச்ச கலரு? எப்படி ஆனுன்னு கேட்குறியா? நான் எல்லார்கிட்ட வேலை கேட்டேம்மா, ஆனால் எல்லாருமே நீ சின்ன பையன், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்கலாமா. அதான் எல்லார்கிட்டும் காசு கேட்டேம்மா. ஒரு அண்ணா தான் இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி காசு கொடுத்தாருமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் சம்பாதிச்ச அப்புறம் அவங்களெல்லாம் கொடுத்துருவேன். இந்த படையை நீ கட்டிக்கம்மா, நல்லா இருக்குமா, கட்டிக்கம்மா. உன்னாலதான் கண்டிக்க முடியாதுல்லவா. ஏமா என்னை விட்டு போன? அப்பா இல்லாதப்ப கூட நீ நல்லா பார்த்துக்கிட்டவா. ஆனால் நீ இல்லாம என்னை பார்த்துக்க யாருமே இல்லைம்மா. சொந்தக்காரங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. அனாதை ஆயிட்டம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இடமாட்டேன்.
நீ தான் என் கூட தானே இருக்க, அப்புறம் என்ன எனக்கு? மா மடியில் படுத்து ரொம்ப நாள் ஆகுதுமா, படுத்துக்கவா? படுத்துக்கவா? வரேன்.